ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குட் பேட் அக்லி படத்துக்காக நிறைய பேர் விஷஸ் பண்ணியிருக்காங்க செலிபிரிட்டிஸ். அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே ரஜினிகாந்த் அவர்கள் ஏர்போர்ட் வந்தப்ப இன்னைக்கு அஜித்குமார் நடித்த குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னதுக்கு, குட் பேட் அக்லி படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள், ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த படத்தை பார்க்க ஆக்டர் கவின் வந்திருக்காரு. அண்ட் அவர் மட்டும் இல்லாமல் டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜ் போயிருக்காரு. அண்ட் நம்ம ஷாலினி மேம் அண்ட் அனுஷ்கா இப்படின்னு இந்த செலிபிரிட்டி மட்டும் இல்லாமல் நடிகர் சிவகார்த்திகேயனும் போயிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணி பார்த்துறாங்க. அண்ட் இவங்க எல்லாம் போனது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு. ஆல்ரெடி நம்ம தல ஃபேன்ஸ் எல்லாமே செம்ம செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இவங்க வந்ததை பார்த்துட்டு இன்னும் அந்த செலிப்ரேஷனை வேற லெவல் மாசா பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஆதிக் சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டாரு. பியூர் ஃபேன் பாய் சம்பவத்தை கொடுத்து ஏகே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட் வச்சுட்டாரு. டீசர் ட்ரைலர் இதை தாண்டி படம் செம்ம சர்ப்ரைஸ் மூமெண்டா இருந்தது. ஏன்னா டீசர்ல நம்ம தல அஜித் சாரோட ரெஃபரன்ஸ் மூவிஸை பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, இது எல்லாம் தியேட்டர்ல பார்க்க தெரியா இருக்கும்னு நினைச்சோம். பட் மிகப்பெரிய தெரி மூமெண்டா இருந்தது. ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு விண்டேஜ்ல இருந்து தலையை எப்படி பார்த்தாரோ அந்த எல்லாத்தையும் இதுல பயங்கரமா யூஸ் பண்ணி செம்ம சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காரு. அதை விட மெயினா இதுல வர செம்மையான டயலாக்ஸ் தான். சில இடத்துல செம்ம மாசான டயலாக் வச்சிருக்காரு. அதெல்லாம் கேட்கும் போது தியேட்டர்ல பிக்கஸ்ட் பிளாஸ்ட் மொமெண்டா இருந்தது. அண்ட் த்ரிஷா அவர்களோட டயலாக் அண்ட் சுனில் பிரசன்னா இப்படின்னு எல்லாருக்குமே செம்மையான ரோல் கொடுத்திருந்தாரு. அண்ட் ஹைலைட்டான ரோல் அர்ஜுன் தாஸ் வில்லனிசம்ல செம்மையா மிரட்டி விட்டுருக்காரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம படத்தை பார்த்து செலிபிரிட்டி ஆல்சோ செம்மையா என்ஜாய் பண்ணிருக்காங்க. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.